மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் புதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் புதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் அவருடைய நாட்குறிப்பானது பதிவு செய்திருக்கின்றது. பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய நாட்குறிப்பினுடைய பெரும்பகுதியானது வணிகச் செய்திகளையே விவரித்திருக்கின்றது. கணக்கு, வரவு, செலவு பட்டியல் என அச்செய்திகளானது நீண்டு கொண்டே செல்லும். ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை உணர முடிகின்றது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டது. 6 திங்கள் என்றால் 6 மாதங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்கான வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஒரு சிலர் கழகத்தினுடைய வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தார்கள். துணிகள் வர்த்தகர்களுக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டன. புதுச்சேரியில் நாணயம் அச்சிடக்கூடிய உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிகக் கழகமானது பெற்றது. இதற்கான ஆணையை கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். அப்பொழுது 21 பீரங்கிகள் முழங்கின. பல்வேறு விதமான வராகன்களை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் முதலியவை. 1745ஆம் ஆண்டு 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியது. அதனை தன்னுடைய நாட்குறிப்பிலும் பதிவு செய்திருக்கின்றார் ஆனந்தரங்கர். இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் இடையே போர் மூண்டதனால் கப்பல் வணிகம் பெரிதும் தடைபட்டது. புதுச்சேரிக்கு கப்பல்களினுடைய வருகை 1745ஆம் ஆண்டு தடைபட்ட பொழுது பெரும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டது. புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ச்சியடைந்தது. மக்கள் அனைவரும் கப்பலினுடைய வருகையை எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அவருடைய இறுதிக்கால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியையும் மிக விரிவாக பேசியிருக்கின்றன. 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்குவதற்கு ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்ற ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்தது. புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிவிட்டார்கள். 12/1/1761 திங்கட்கிழமை புதுச்சேரி பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்துவிட்டார். ஏறத்தாழ 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 1761ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் நாளோடு முடிவடைந்தது. அவருடைய நாட்குறிப்புகளானது 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது சீரா புராணம், கவிதை பேழை. உமரப்புலவர்கள் இயற்றிய சீரா புராணம் என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். மதீனா நகரம் நபிகள் நாயகம் இடம்பெயர்ந்து சென்ற மதீனா நகரத்தினுடைய
சிறப்பினை பற்றி இன்றைய பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 123 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. உமரப்புலவர். உமரப்புலவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாகலாபுரத்தில் பிறந்து எட்டயபுரத்தில் வாழ்ந்தவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாகலாபுரம் என்ற ஊரில் பிறந்து எட்டயபுரத்தில் வாழ்ந்தவர். அவர் பிறந்தது 1647ஆம் ஆண்டு. அவர் மறைந்தது 1703ஆம் ஆண்டு. அதாவது அவருடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. அவருடைய தந்தையார் பெயர் செய்கு முகமது அலியார். இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர். இவரை ஆதரித்தவர் அபுல் காசிம் மரைக்காயர் என்பவர். இவர் எட்டயபுரத்தினுடைய அரசவை கவிஞராக இருந்த கடிகை முத்துப்புலவரிடம் தமிழ் பயின்று பெரும் புலவரானார். தன்னுடைய ஆசிரியருக்கு பிறகு எட்டயபுர அரசவை கவிஞராகவும் திகழ்ந்தார். சீதக்காதி என்ற வள்ளலின் வேண்டுகோளினால் சீரா புராணத்தை இயற்றத் தொடங்கி இடையில் அந்த வள்ளல் இறந்துவிடவே அபுல் காசிம் என்ற பெயர் கொண்ட வள்ளல் ஒருவரால் ஆதரவு பெற்று அந்நூலை பாடி முடித்தார். இவரை இயற்றிய வேறு நூல்கள் சீதக்காதி, நொண்டி நாடகம், முதுமொழி மாலை முதலியவை அவர் இயற்றிய நூல்களானது. சீரா புராணம், சீரத்துன் நபி என்பது அரபு மொழி தொடர். அதற்கு திருநபியின் புகழ்மிக்க வரலாறு என்பது பொருள். சீரத் என்பது வரலாறு. அதுவே சீரா என மருவி நின்றுவிட்டது. மரபு மொழியில் அமைந்த நபிகள் நாயகத்தினுடைய புகழ்மிக்க வரலாற்றை கூறுகின்ற புராணம் என்பதனால்தான் இது சீரா புராணம் என்று வழங்கப்பட்டது. புராணம் என்றால் வரலாறு. சீரா என்பது வாழ்க்கை, வாழ்க்கை வரலாறு. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல்தான் சீரா புராணம் என்பது. இதில் கூறப்படுகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே அரபு நாட்டில் நிகழ்ந்தவை என்றாலும் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற முறையில் இலக்கிய சுவை நிரம்ப அழகாக இந்நூலில் இயற்றப்பட்டிருக்கின்றது. அரபு நாடு என்பது இன்றைய சவுதி அரேபியா. இந்நூலானது விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்ற 3 பெரும் பிரிவுகளையும் 92 படலங்களையும் 5027 விருத்தப்பாக்களையும் உடையது. விலாதத்து காண்டம் பிறப்பியர் காண்டமாகும். அதில் நபிகள் நாயகம் பிறந்ததும் அவருடைய இளமை நிகழ்வுகளும் திருமணமும் கூறப்படுகின்றது. நுபுவத்து காண்டத்தில் வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமறை நபி பெருமானுக்கு அருளப்பட்டதும் அதன் பின் மக்கத்தில் நடந்தவையும் கூறப்படுகின்றது. ஹிஜ்ரத்து காண்டத்தில் மக்கத்தை விட்டு பெருமகனார் மதீனா சென்றதும் தீநிலை நிறுத்துவதற்காக நிகழ்ந்த போர்களும் பிறவும் கூறப்படுகின்றன. சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வு முற்றிலுமாக பாடி முடிக்கப்படவில்லை. பனு அகுமது மரைக்காயர் என்பவர்தான் பெருமானினுடைய தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தார். அது சின்னச்சீரா என்று வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சீரா புராணம் என்ற நூலை முழுமையாக முடிப்பதற்கு முன்னதாகவே உமரப்புலவர் இயற்கை எய்திவிட்டார். அதன் காரணமாகத்தான் பனு அகமது மரைக்காயர் என்பவர் அதனுடைய தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்ற நூலை படைத்திருக்கின்றார். சீரா புராணத்தில் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருப்பது ஹிஜ்ரத்து காண்டத்தினுடைய மதீனம் புக்க படலம்
என்ற பகுதியிலிருந்து ஒரு சில பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்றது. மக்கா நகரத்தினின்று நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மதீனா என்ற நகரை அடைந்தார். அந்த மதீனா நகரத்தினுடைய சிறப்புகளை தன்னுடைய பாடலில் வழங்கி இருக்கின்றார். அவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். நன்றி. சீரா புராணம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையானுமாகிய இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் சீரா புராணம். அளவற்ற அருளாளர். அளவில்லாதிருக்கக்கூடிய அருளினையும் நிகரில்லாதிருக்கக்கூடிய அன்பையும் கொண்டிருக்கக்கூடிய இறைவனினுடைய திருத்தூதர் நபிகள் நாயகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த வரலாற்று இலக்கியம்தான் சீரா புராணம் என்பது. அது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம். பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை செலவியற் காண்டம், அதாவது ஹிஜ்ரத்து காண்டமானது காட்சிப்படுத்துகின்றது. பகையும் வறுமையும் நோயும் தீண்டாதிருக்கக்கூடிய பொருள் வளமும் நிறைந்திருக்கக்கூடிய மதீனா நகரத்தில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தங்களுடைய தீன் நெறியை எந்தளவிற்கு அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள், தங்களுடைய மார்க்க நெறியை எந்தளவிற்கு அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் ஹிஜ்ரத்து காண்டமானது காட்சிப்படுத்துகின்றது. ஹிஜ்ரத்து காண்டத்தில் மதீனம் புக்கப்படலம். ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம் பெயர்தல் என்பது பொருள். மக்கா நகரத்தினுடைய குறைசி என்ற இனத்தினுடைய மக்கள் நபிகள் நாயகத்திற்கு பல கொடுமைகளை செய்தார்கள். நபிகள் நாயகம் அந்த மக்காவை விட்டு மதீனாவிற்கு வர வேண்டும் என்று மதீனா மக்கள் அவரை அழைத்தார்கள். அந்த மக்கா நகரத்தினுடைய மக்கள் உங்களுக்கு பல்வேறு கொடுமைகளை செய்கின்றார்கள், ஆகவே நீங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து எங்களுடைய மதீனா நகரத்திற்கு வர வேண்டும் என்று அவரை அழைக்கின்றார்கள். அவர்களினுடைய அழைப்பை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமிய அறநெறிகளை வளர்ப்பதற்காக மக்காவை விட்டு மதீனா நகரத்திற்கு தன்னுடைய நண்பர்களான அபூபக்கர் முதலானோரோடு முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மதீனா நகரத்திற்குள் நுழைகின்றார். அந்த நகரினை தன்னுடைய காப்பிய இலக்கண நெறி நின்று உமரப்புலவர் புகழ்ந்து பாடியிருக்கின்றார். அதில் முதல் பாடல் மாளிகை நகரம். வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே. வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே. பாடல் மீண்டும் ஒரு முறை. வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே. நன்றி. வடவரை பொருவென. வடவரை வடக்கு, வடக்கில் இருக்கக்கூடிய வரை மலை, வரை என்பது மலை, வடக்கில் இருக்கக்கூடிய மேருமலை அதாவது இமயமலை, வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலைக்கு பொருவென நிகரானது. வடக்கில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய இமயமலைக்கு நிகரானது என்று
கூறக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விளங்குகின்றது மலிந்த மேனிலை நிறைந்திருந்த மாளிகையினுடைய மேல் மாடங்கள். அந்த மதீனா நகரத்தினுடைய மாளிகையினுடைய மேல் மாடங்களானது வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலைக்கு நிகரானது என்று கூறக்கூடிய அளவிற்கு அவை உயர்ந்து விளங்கியிருக்கின்றன. கடலென ஒளித்ததாவனத்தின் கம்பளை. கடலென ஒளித்ததாவனத்தின் கம்பளை. கடல் என கடல் ஓசையைப் போல கடலினுடைய அலைகள், கடலில் ஏற்படுற அலைகள், அந்த அலைகளினுடைய ஓசையைப் போல எழுந்தது ஆவணத்தின் கம்பளை. ஆரவாரம். கடைவீதியில், அந்த மதீனா நகரத்தினுடைய கடைவீதியில் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து எழுகின்ற ஆரவார ஓசையானது. அந்த மதீனா நகரத்தினுடைய கடை வீதிகளில் மக்கள் எழுப்புகின்ற அந்த ஓசையானது எதனைப் போல இருக்கின்றதாம்? கடல் எழுப்பக்கூடிய பேரொளியைப் போல இருக்கின்றது என்று சொல்கின்றார். புடவியை அளந்தன போன்று வீதிகள். வீதிகளானது புடவி என்றால் பூமி. பூமியை அளப்பதைப் போல மிக நீளமாக இருந்தது. இது வீதிகளானது. அங்கிருந்த வீதிகள், அந்த நகரத்தினுடைய வீதிகளானது பூமியையே அளப்பதைப் போல மிக நீளமாக அவை இருக்கின்றன என்று சொல்கின்றார். இடனற நெருங்கின மாடமெங்குமே. இடனற, இனி கட்டுவதற்கு சிறிதளவு இடம் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நெருங்கின மாடம், நெருக்கமாக மாடங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்களானது அங்கே கட்டப்பட்டு இருக்கின்றது. இனி இதற்கு மேல் கட்டுவதற்கு அங்கு சிறிதளவு இடம் கூட இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக நெருக்கமாக பல மாடங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்களானது அங்கே கட்டப்பட்டு இருக்கின்றன. மதீனா நகரத்தில் வாழுகின்ற மக்கள் ஏராளமான செல்வ வளம் உடையவர்கள். அதனால்தான் அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களை மாளிகைகளாக அமைத்திருக்கின்றார்கள். அந்த மாளிகைகளானது பல மாடங்களை கொண்டு மிகவும் உயர்ந்து விளங்குகின்றன. அவ்வாறு உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த மாளிகைகளை சிறப்பிக்கின்ற வகையில் இமயமலைக்கு நிகரானதாக அவை உயர்ந்து விளங்கியிருக்கின்றது என்று சொல்கின்றார் உமர்புலவர். அந்த மதீனா நகரத்தினுடைய கடை வீதிகளில் பொருள்களை விற்பவர்களும் வாங்குபவர்களும் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். அப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று திரண்டிருக்கும் பொழுது அவர்கள் அனைவருமே ஒரே நேரத்தில் அவர்கள் எழுப்பக்கூடிய ஒளியானது, பொருளை விற்பவர்களும் வாங்குபவர்களும் எழுப்புகின்ற அந்த ஒளியானது அலைகடலில் எழுப்புகின்ற பேரொளியைப் போல இருக்கின்றது என்று சொல்கின்றார். மதீனா நகரத்தில் உள்ள வீதிகள் அனைத்துமே வளைவு நெளிவின்றி ஒரே சீராக அமைந்திருக்கின்றது. அந்த வீதிகளை ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பார்த்தோம் என்றால் அந்த தெருக்கள் அனைத்துமே அளவுகோல் போல அமைந்து அந்த பூமியையே அளப்பதைப் போல தோற்றமளிக்கின்றது என்று சொல்கின்றார் உமர்புலவர். புரிந்ததா மாணவர்களே? மதீனா நகரமெங்கும் மாடங்களை கொண்ட மாளிகைகள் நிறைந்திருந்தன. அவை இமயமலைக்கு ஒப்பு என்று கூறக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருந்தன. கடை வீதியில் மக்கள் எழுப்பிய ஆரவாரம் கடலோசை என இருந்தது. தெருக்கள் பூமியை அளப்பதைப் போல மிக நீளமாக இருந்தன. இனி கட்டுவதற்கு இடமே இல்லை என்று கூறக்கூடிய வகையில் நெருக்கமாய் மாடங்களை கொண்ட கட்டடங்கள் அங்கே கட்டப்பட்டு இருந்தன. புரிந்ததா? நன்றி. கொடைநகரம். களைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது
இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த துன்னகர். கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த துன்னகர். கலைவளார் கலைகளில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்களும் பல்வேறு விதமான கலைகளில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்களும் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த துன்னகர். பாடல் புரிந்தத மணர்களே? மீண்டும் ஒருமுறை. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த துன்னகர். நன்றி. கலைவளார். கலைவளார் என்றால் கலைகளில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய, பல கலைகளில் கலைகளில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்களும். மறையவர். மறையவர் என்றால் வேதங்களை ஓதுபவர்கள். ரிக், யசூர், சாம, அதர்வண என்ற வேதங்களை ஓதுபவர்கள். அந்த வேதங்களை ஓதுபவர்களும் கருத்தில் எண்ணியது தன்னுடைய உள்ளத்து அளவில் வேண்டும் என விரும்பிய ஒன்றானது. கலைகளில் வல்லவர்களும் வேதங்களை ஓதுபவர்களும் தங்களுடைய உள்ளத்தில் நினைத்த அளவில் வேண்டிய பொருளானது, அவர்களுக்கு விரும்பிய ஒன்று இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால். இளையனாது இல்லை என்று சொல்லாமல், அது உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லாத வகையில் அரும்பொருள் யாவும் பல அரிய பொருள்கள் அனைத்தையுமே எய்தலால் அவர்களால் பெற முடிகின்றது. கலைகளில் வல்லமை பெற்றவர்கள், வேதங்களை ஓதுபவர்கள் ஆகியோர் தங்களுடைய உள்ளத்து அளவில் வேண்டும் என்று விரும்பிய ஒன்று உங்களுக்கு கிடைக்காது என்று அதனை சொல்லாத வகையில், உங்களுக்கு இந்த பொருளானது கிடைக்காது என்று சொல்லாத வகையில் பல அரிய பொருள்கள் அனைத்தையுமே, பல அரிய பொருள்கள் அனைத்தையும் அந்த மதீனாவில் பெற இயலும், அவர்களால் பெற முடியும். மலைவிலாது அருளிய வள்ளியோரினும், மலைவு இல்லாது, மாறுபாடு இல்லாது, அருளிய வாரி வழங்கிய வள்ளியோரினும் வள்ளல்களை காட்டிலும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த துன்னகர். தொலைவிலா, எந்தவிதமான குறைவும் இல்லாதவாறு மிகுதியான புகழை பெற்றுள்ள துன்னகர். மிக பழமையான நகரம்தான் மதீனா என்ற நகரானது. மாறுபாடில்லாது வாரி வழங்கி இருக்கக்கூடிய வள்ளல்களை காட்டிலும் எந்தவித குறைவும் இல்லாதவாறு மிகுதியான புகழினை பெற்றிருக்கக்கூடிய மிக பழமையான நகரம்தான் மதீனம் என்ற நகரமானது என்று அந்த நகரத்தினுடைய குடைத்திறனை சுட்டிக்காட்டுகின்றார் உமரப்புலவர். இந்த உலகில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்களில் ஒன்று மதீனம் என்பது. இந்த உலகில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்களில் ஒன்று மதீனம். அதனால்தான் அதனை தொன்னகர் என்று சொல்கின்றார். அந்த மதீனம் நகரத்தினுடைய இயற்பெயர் யதுரப் என்பது. நபிகள் நாயகம் வாழ்ந்ததும் அதன் பிறகு அவர் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்டதும் அந்த மதீனம் என்ற நகரத்தில்தான். அதனால்தான் அது நபிகள் நகரம் என்ற பொருளில் மதீனம் என்று வழங்கப்படுகின்றது. மதீனம் என்பது மதீனத்துன் நதபி என்ற அரபு சொற்றொடரினுடைய சுருக்கம்.
மதீனத்துன் நபி. அந்த மதீனத்திற்குள் நபிகள் இருக்கின்றார். இத்தகைய பெருமையினை பெற்றிருக்கக்கூடிய அந்த மதீன நகரினை மழைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த துன்னக என்று உமரப்புலவர் சொல்கின்றார். அதாவது வந்தவர்களுக்கெல்லாமே இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிடக்கூடிய வள்ளல்களை விட மிகுதியான புகழை பெற்றிருக்கக்கூடியது இந்த மதீன நகரம் என்று சொல்கின்றார். எப்படி அவ்வாறு சொல்கின்றார்? வள்ளல்கள் தங்களிடம் பொருளை கேட்டு வருபவர்கள் அனைவருக்குமே இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குவார்கள். ஆனால் தன்னுடைய மனதளவில் ஒரு பொருளை நினைத்து கொண்டு ஒருவர் வந்து நிற்கின்றார் என்றால் வள்ளலால் எந்த பொருளை அவருக்கு கொடுத்து அவருடைய மனதை நிறைவு செய்ய முடியும்? தன்னுடைய மனதில் நினைத்து கொள்கின்றார், எனக்கு இந்த பொருள்தான் வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு அவர் செல்கின்றார் என்றால் அவருடைய மனதில் எந்த பொருள் நினைக்கின்றார் என்பதை அறிந்து வள்ளலால் எப்படி அந்த பொருளை கொடுத்து அவருடைய மனதை நிறைவு கொள்ளச் செய்ய முடியும்? ஆனால் மதீனம் நகரம் அப்படி கிடையாது. அத்தகைய தன்மையுடையது அல்ல. தன்னுடைய மனதில் இது வேண்டும் என்று கருதிக்கொண்டு வருகின்ற கலைகளில் சிறந்தவர்களுக்கும் வேதங்களை ஓதுபவர்களுக்கும் இல்லை என்று அவர்கள் வருந்தாதபடி அனைத்து விதமான பொருள்களையும் பெற்று திகழக்கூடியது மதீன நகரமானது. அதனால் தான் வள்ளல்களை காட்டிலும் பெரும் புகழ் பெற்றது மதீனா என்ற நகர் என்று சொல்கின்றார் உமர் புலவர். புரிந்தது மன்னர்களே? கலைகளில் வல்லமை பெற்ற கலைஞர்கள், வேதங்களை ஓதுபவர்கள் ஆகியோர் தம் உள்ளத்து அளவில் வேண்டும் என விரும்பிய ஒன்று கிடைக்காது என்று சொல்லாத வகையில் அரிய பொருள்கள் எல்லாவற்றையும் மதீனாவில் பெற இயலும். அதனால் மாறுபாடில்லாது வாரி வழங்கிய வள்ளல்களை காட்டிலும் குறைவில்லாத மிகுதியான புகழினை பெற்றிருந்தது மிகவும் தொன்மையான அந்த மதீன நகரம். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சீரா புராணம் என்பதில் முதல் 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். மேருமலையினை போன்று மதீனா நகரின் மேன்மாடங்கள் உயர்ந்திருந்தன. அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த ஒளியானது பெருங்கடலொளி போன்று இருந்தது. மதீன நகரத்தினுடைய வீதிகள் பேரண்டத்தை போன்று பறந்து விரிந்திருந்தன. அந்த நகரில் சிறிதும் இடைவெளியின்றி மாளிகைகளானது மிக நெருக்கமாக அமைக்கப்பட்டிருந்தன. மிகவும் பழமையான நகரமாக இருக்கக்கூடிய மதீன நகரம் கலைகளில் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் வேதங்களை ஓதக்கூடிய மறையவர்களுக்கும் அவர்கள் நினைக்கின்ற பொருள் வளத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. அங்கு எந்த பொருளும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி கேட்போருக்கும் அப்பொருளையெல்லாம் வாரி வழங்குகின்ற வள்ளல் தன்மை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வள்ளல்களை விடவும் குறையாத பெரும் புகழை பெற்றிருக்கின்றது மதீனா நகரம். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 123. பக்கம் எண் 123 சீரா புராணம் என்பதில் ஆரம்பித்து ஒன்னகரம் தெண்டிரை ஆரமும் பூணுஞ்சிந்தலாள் விண்டு பற்பழமொழி விளம்பலாள் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவரை என மதர்த்து இருந்த ஒன்னகர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 139. பக்கம் எண் 139 மதீன நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக என்ற குருவினாவும், நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கம் தருக என்ற குருவினாவும், அதற்கடுத்த பக்கத்தில் ஊனமில் ஊக்கமும்
ஒளிர காய்த்தனள் தீனெனுஞ் செல்வமே பழுத்த சேநகர். இப்பாடலடிகளில் ஒளிர காய்த்தது எது, பழுத்தது எது என்ற வினாவும் இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோண தமிழ் முறையில் பக்கம் எண் 169 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 169 மதீன நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. மதீன நகரில் இமயமலைக்கு ஒப்பு என கூறத்தக்க அளவில் மாட மாளிகைகள் உயர்ந்து விளங்கின. கடைவீதியில் எழுந்த மக்கள் ஒலியானது கடலோசை என எழுந்தது. ஒரே சீராய் அமைந்த வீதிகள் பூமியை அளப்பன போல நீண்டு தோன்றின. இவ்வாறு மதீன நகரம் ஒரு மாளிகை நகரமாய் விளங்கியது. நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கணம் தருக. நெருங்கின நெருங்கு குட்டல் இன் குட்டல் ஆ. நெருங்கு பகுதி இன் இறந்தகால இடைநிலை அ பெயரெச்ச விகுதி. இறங்கி இறங்கு குட்டல் இ. இறங்கு பகுதி இ வினையெச்ச விகுதி. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனள் தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர். இப்பாடலடிகளில் ஒளிர காய்த்தது எது, பழுத்தது எது? இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆதாம் நபி காலத்தே அரும்பி மலர்ந்தது. அதன் பின் வந்த நபிகள் வழியாக காய்த்தது. நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் முழுமையாய் பயன் தரும் வகையில் பழுத்தது. இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களுள் முதல் வினாவை எழுதி கொள்ளுங்கள், 3ஐயும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.